வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணிக்கு ரொம்பவே நெருக்கடி முத்திருது. இங்கே ஒரு புறம் மீனா தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றொரு பக்கத்தில் ரவியும் ஸ்ருதியும் ரெஸ்டாரண்ட் வச்சு ரன் பண்ணுறாங்க. மனோஜ் வந்து பயங்கரமான கடத்தில் கிடக்காரு. இப்படி இருக்கும்போது விஜயா, நீ உங்கள் வீட்டிலேருந்து ஒன்றுமே வாங்கவும் மாட்டுக்க, பணமும் வாங்கவும் மாட்டுக்க, வைக்கவும் மாட்டுக்க. அது போக மனோஜ் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறான். நீ பொண்டாட்டியை என்ன செஞ்ச சொல்லு. சுருதி வீட்டிலேருந்து என்னன்னாலும் பண்ண தயாராக இருக்காங்க. ஆனால் அந்த ரவி வந்து எதையுமே வேண்டாங்கிறான். ஆனால் மனோஜ் அப்படி இல்லை. உன் வீட்டிலேருந்து எது கொண்டு வந்தாலும் சரின்னு சொல்கிறான். அப்படி மனசு இருக்க பையன் இருக்கும்போது நீ ஏம்மா கொண்டு வர மாட்டுக்க அப்படி இப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு, நீ நினச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனால் நீ பண்ண மாட்டேற. நீ உங்கள் ஊருக்கு போய் உங்கள் சொத்தையோ இல்லைன்னா உங்கள் சொந்தக்காரங்கிட்டையோ பணத்தை வாங்கிட்டு வர உன்னால் முடியும். நீ வேணுக்குனே தான் செய்ய மாட்டுக்க. உனக்கு ஊருக்கு போகிறதுக்கு எவ்வளோ காசு வேணும்னு கேளு. நான் ஒரு 2-3 லட்ச ரூபா பரட்டினாலும் தாரேன். பார்வதிட்டாலும் நகையை வாங்கி அடை வச்சுனாலும் தாரேன். நீ கொண்டு போய் ஒரு 50 லட்சத்தோடு வா. மனோஜுக்கு கடன் ஒரு 35 லட்ச ரூபா இருக்குது. அதை அடைச்சிட்டு ஒரு 15 லட்ச ரூபா வச்சு தொழில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீதி சொத்தை விற்றுக்கலாம். நீ எப்படியாவது பண்ணு. அப்படிங்கும்போது, என்ன ஆண்டி எப்போ பார்த்தாலும் பணம்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னது, எப்போ பார்த்தாலும் பணம்னு சொல்லிகிட்டு இருக்கேண்ணா? உங்கள் வீட்டிலேருந்து நீ எப்போ பணம் வாங்கிட்டு வந்த சொல்லு. நீ பார்லர் வைக்கும்போது கூட என் வீட்டை அடமானம் வச்சு உனக்கு அந்த ஃபைனான்ஸிட்ட பணம் வாங்கி தந்தேன். பிறகு உங்கள் வீட்டிலேருந்து என்னது கொண்டு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. ஆண்டி, எங்கள் அப்பாட்ட நான் வந்து வரும்போதே வந்து வருத்தத்தில் தான் வந்தேன். அதனால தான் ஒன்றும் வாங்க முடியல. இல்லைனா நான் நிறைய வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா. இந்த வீட்டில் மனோஜ் தான் அதிகமாக படிச்சிருக்கான். அவன் தான் மூத்த பையன். அவனை தான் என் பையனாகவும் மருமகளாக உன்னையே தான் நினச்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டில் அது தொடர்ந்து அந்த மரியாதை இருக்கணும்னா கண்டிப்பாக செய்யணும். அந்த மீனாவுக்கெலாம் ஒன்றுமே தெரியாது. அவளாம் வந்து இட்லி பொடியை தயார் பண்ணி வெளியில் அனுப்புகிறேன், இத்தனை லட்சம் சம்பாதிக்கேன், அத்தனை பண்ணுவேன் இப்போ அப்படின்னு சொல்லுதாங்க. அந்த முத்து ரொம்பவே ஓவராக ஆடுதான். சரியா? முதல்ல 2 காரை வச்சுருந்தான். இப்போ 2 4 ஆக்கிட்டான். 4 6 ஆக்குவான், 6 10 ஆக்குவான். அது வரைக்கும் நான் வந்து பொறுமையாக இருக்க முடியாது. அது போக மனோஜ் வந்து படிப்படியாக முன்னேறி ஆகணுங்கிற எண்ணம்லாம் அவனுக்கு கிடையாது. உடனே பெரிய பணக்காரன் ஆகணும் அப்படின்னு தான் நினைப்பான். ஆனால் அவன் என் பையனால் ஆக முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான். நான் உன்னை அதெல்லாம் மனசில் வச்சு தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன். நீ பெரிய மல்டி மில்லியனருடைய பொண்ணு. உனக்கு வந்து லட்சம் கோடிலாம் பெரிய மேட்ரு கிடையாது அப்படிங்கிற இடத்துல நான் இருக்கா. அந்த பொண்ணை தான் நம்ம பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு சொல்லி கல்யாணம் முடிச்சு வச்சேன். ஆனால் நீ வந்து இப்படி பண்ணுறியம்மா அப்படிங்கிறாங்க. சரியாண்டி, நான் ஏதோ ஒரு ரெடி பண்ணி பணம் ரெடி பண்ண பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணால் அவர் எந்த நாட்டில் இருக்காருன்னு தெரில, ஃபோன் போக மாட்டேங்குது அப்படி இப்படின்னு எனக்கே சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதெல்லாம் வேஸ்ட்டுமா. என்னை பொறுத்த மட்டும் நீ இங்கேருந்து கிளம்பி உங்கள் ஊருக்கு போ. அங்கேருந்து எதையாவது சொத்தை விற்றுட்டு இல்லை சொந்தக்கார்ட்ட பணத்தை வாங்கிட்டு நேர்லேயே வா. ஒரு ஆள்கிட்ட வந்து நம்ம பக்கத்தில் போனால் தான் பணம் கிடைக்கும். இல்லைன்னா சொல்லு, நானும் வாரேன் அப்படிங்கிறாங்க. இல்லைன்ட்டு நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி கூட்ட அதை நீ செய்யுமா அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யணும் தெரியல. இந்த ஆண்டி வேறு பணம்ட்டு கிடக்காங்களே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியை பார்க்க போகிறாங்க. சிட்டி, எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது சிட்டி, எப்படியாவது நீங்கள் வந்து எனக்கு பணம் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி சொல்கிறீங்க? உங்களுக்கு நான் எப்படி பணம் ரெடி பண்ணி தர முடியும்? ஏற்கனவே நீங்கள் வாங்கினா 5 லட்ச ரூபாய்க்கு தரலையே அப்படிங்கிறாங்க. சிட்டி, இங்கே பாருங்கள், நான் நல்லா இருந்தால் கண்டிப்பாக தந்துருப்பேன். சொந்த பார்லரும் போயிடுச்சு. என் வீட்டுக்காரர் பெரிய பிஸ்னஸ்மேனாக தான் இருக்கார். ஆனாலும் ஏகப்பட்ட கடன் இருக்குது. அதை அடைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மாதம் எங்களுக்கு வந்து சந்தோஷத்துலேருந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும். மாதம் குறைஞ்சது 10 லட்சமாவது வரும். நான் எப்படியாவது ஒரு 4-5 மாதத்தில் அடைச்சிடுவேன். எனக்கு ஒரு 50 லட்ச ரூபா வேணும், எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறாங்க. நீ 50 லட்சம் கேட்குறீங்க, சின்ன 50 ரூபா கேட்கல. அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். உங்கள் கடையை நம்பி கூட கொடுக்க மாட்டாங்க, வேறு எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏதாவது வழி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்று வேணால் செய்யலாம் வேணாம், உங்கள் மாமியார் வீடு வேணால் ஒரு 1 கோடி ரூபா வரும், அதை நம்பி வேணால் யாரும் 50 லட்ச ரூபா தருவாங்க. ஆனால் அவங்க மாமியாருக்கு எழுதி போடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. எங்கள்கிட்ட பணம் கேட்குறது எல்லாமே எங்கள் மாமியார் தான், என் வீட்டுக்காரர் கூட கிடையாது. அதனால் இதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. வீடை உங்கள் பேரில் மாற்றிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியும். உங்கள் மாமியார் டாக்குமெண்ட்டை மட்டும் எப்படியாவது ஒரு நகலை மட்டும் கொண்டு வாங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன். உங்கள் மாமியார் மாடல் கையெழுத்து வேணும் அப்படிங்கிறாங்க. அது வேணா என்கிட்ட இருக்குது. ஏன்னா எங்கள் ஆண்டி வந்து ஒரு இதில் கையெழுத்து போட்டு அனுப்புனாங்க. என்
புருஷனோட தம்பி இருக்கார்ல முத்து பொண்ணாட்டி இப்போ கூட வச்சுருந்தா. அந்த பெட்டிஷன் கொடுக்கும்போது கையெழுத்து போட்டது அது என்கிட்ட இருக்குது. என்ன அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரம்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. விஜயா வந்து ரோஹிணிக்கு மாற்றி கொடுத்த மாதிரி எல்லாம் செட் பண்ணிடுறாங்க. செட் பண்ணிவிட்டு ரோஹிணிட்டு சொல்கிறாங்க, ரோஹிணி டாக்குமெண்ட்லாம் உருவாக்கியாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 3 பேர் இருக்காங்க. நானாக போய் கேட்டால் சரி வராது. நான் ஒரு ஆளை அனுப்பி ஃபோனில் கொடுங்க, அவன்கிட்ட ஃபைனான்ஸ் ஸ்டேட்டாக இருக்குது, நீங்கள் கொடுங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். அவங்க பணத்தை தருவாங்க, அதை வாங்கிட்டு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கு உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன, என்கிட்ட வந்து ஒரு 2 லட்ச ரூபா மட்டும் கொடுத்துருங்க அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி அப்படிங்கிறாங்க. அப்புறம் எந்த ஃபைனான்ஸ் எதுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உங்கள் டாக்குமெண்ட் எல்லாமே அவர்கிட்ட போயிடும். நீங்கள் இந்த இடத்துக்கு போகணும்னு மட்டும் சொல்லுவோம், அங்கே மட்டும் போங்க, என் ஆளும் ஒரு அளவு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி சிட்டி என்றைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. நான் அவர்கிட்ட எல்லாம் பேசி வச்சவங்க சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஃபைனான்ஸில் சொல்லுறாரு, வீடு ஒரு 1 கோடி ரூபா போகும். அவங்களுக்கு அவசர தேவையோ 50 லட்ச ரூபா தேவைப்படுது. அவங்களுக்கு பிஸ்னஸ் அது இதுன்ட்டு இருக்குது. ஃபாரினுக்கு வேறு போகிறாங்க, அதில் அங்கே வேறு பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே அப்போ பெரிய கைதெல்லாம் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேறு ஒன்றை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நீ வந்து தரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்புடுவேன். அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஏகப்பட்ட இடத்துல சொத்து கிடக்கு, இது ஒரு அவசர தேவைக்கு தான் அந்த பத்திரத்தை வைக்காங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, பத்திரத்தை கொடுங்க அப்படிங்கிறாங்க. பத்திரத்தை கொண்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்தோன்னா பத்திரத்தெலாம் பரட்டி பாட்டுட்டு, இந்த இடத்த எங்கேயோ நம்ம பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கேசட்டை கொடுத்தாங்க. இந்த டாக்குமெண்ட் நம்ம இதுக்கு நம்மகிட்ட வந்திருக்கா அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு ஆமாம் சார் வந்திருக்கு. முன்னாடி இதுக்கு ஓனர் வந்து விஜயான்னு இருந்தாங்க, இப்போ விஜயா இவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க போல். அந்த விஜயாங்கிற பொம்பளையால் வந்து பணத்தை கட்டிட்டு திருப்பவே இல்லை அப்படிங்கிறாங்க. அதே சொத்து வந்திருக்கு, ஒருவேளை இந்த சொத்து வந்திருக்கு, நம்மளுக்கு எதுவும் உரியே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. கேஸ் சொல்ல நம்மளுக்கு ஏன் சார் உதவி வரப்போகுது, அவங்க இவங்ககிட்ட விற்றுருப்பாங்கன்னு நினைக்கேன். நம்ம வேணால் பழைய ஓனர்கிட்ட கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேட்டுருவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், 1 கோடி ரூபா பெறும், 50 லட்ச ரூபா கொடுத்தா கண்டிப்பாக அவங்க கட்டிக்க மாட்டாங்க. டவர் நம்ம நெருக்கி 75 லட்சம் வந்துட்டு 1 கோடி வந்துட்டு வீட்டை எழுதி கொடுங்க, எழுதி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா அடமான பத்திரத்தை விற்பனவே மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க லிஸ்ட்டில் பேர் எதுவும் இருக்கான்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. சார் லிஸ்ட்டில் அவங்க பேர் எதுவும் இல்லை, ஆனால் இவங்க பையன்தான் வந்து முத்து, இந்த விஜயாவோட பையன், அவங்க ஃபோன் நம்பர் மட்டும் இருக்குது. ஏற்கனவே அவர் கார் லோன் வாங்கியிருந்தார்ல அப்படிங்கிற. ஓ ஆமாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு கால் பண்ணுறாங்க. முத்து எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. அண்ணா கார் ஸ்டாண்டில் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ஆஃபீஸரே வந்துட்டு தம்பி அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம்ண்ணே அப்படிங்கிறாங்க. நீ வந்துட்டு தம்பி அப்படிங்கிறாங்க. அப்போ மீனாவும் அந்த வழியாக வராங்க. என்னங்க எங்கே போகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அந்த ஃபைனான்சியர் அம்மா ஒரு முன்னாடி ஒரு ஆள்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் கொடுக்க முடியாமல் அவங்க வச்சுருந்தாங்களே, நீ பார்த்து சொன்ன பிறகு அவங்க தான் கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. என்னங்க மறுபடியும் ஃபைனான்ஸ் வாங்க ஆரம்பிச்சிங்களா அப்படிங்கிற. மீனா நானாக வாங்கலை, அவராக திடீர்னு கால் பண்ணி உங்களை பார்க்கணும் நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னோன்னா என்ன செய்ய முடியும், போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போன என்ன கூப்பிட்டீங்களா, என்ன விஷயம்னே அப்படிங்கிறாங்க. ஏப்பா உங்கள் அம்மா பேர் இருக்க வீட்டை வேறு ஆள் எழுதி கொடுத்தாங்களோ அப்படிங்கிறாங்க. இல்லையா சார் அப்படின்னு இல்லையா அப்படிங்கிறாங்க. முத்து எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு ஒன்றே வந்து உங்கள் அம்மாவுக்கு பிடிக்காது, அதனால் வேறு ஆள் எழுதி கொடுத்தான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சார் நாங்கள் எல்லோரும் குடும்பமாக இருக்கோம், எப்படி சார் கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ இது என்னதுப்பா, இந்த ரோகிணிங்கிற பேரில் எங்கள் அம்மா எழுதி கொடுத்துருக்காங்க வீட்டை, அதையும் கடமான வச்சு என்கிட்ட ஒரு 50 லட்ச ரூபா கேட்காங்க. நான் 50 லட்ச ரூபா கொடுக்கணுன்னா ஒரி இல்லாமல் இருக்கணும், இல்லைங்க இல்லாமல் இருக்கணும்னு நினச்சி பார்ப்பேன். அப்போ பார்க்கும்போது தான் வந்து அந்த டாக்குமெண்ட் பழைய டாக்குமெண்ட் தெரியுது. அது போக உனக்கு சொந்தக்காரங்கன்னு சொன்னாங்க, நீ கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்துக்கும் மீனாவுக்கும் பயங்கர ஷாக் ஆகிடுது. என்ன முத்து ஒரு மாதிரி ஆகிறீங்க அப்படிங்கிறாங்க. சார் இது எல்லாமே ஏமாத்து வேலை, வீடு எங்கள் அம்மா பேரில் தான் இருக்குது, இந்த டாக்குமெண்ட் எப்படி மாதிரின்னு தெரில அப்படிங்கிறாங்க. எப்படி மாதிரி தெரியலையா, சிட்டி இருக்கான்ல அவன் தான் அவனுக்கு கொடுத்தான், அவங்களுக்கு ரொம்ப வேண்டியானா என்ன, அவனும் ஃபைனான்ஸ் தான் பண்ணுதான், அவன்கிட்ட அவ்வளோ பெரிய பணம் இல்லை, ஒன்றும் என்கிட்ட ஒன்று விட்டுருக்காப்புல. எனக்கு உண்மையில தெரிஞ்சால் தான் அந்த பணத்தை கொடுக்கணும்னு நினச்சேன், அதான் உங்களுக்கு சொந்தக்காரங்க எங்கள் மாதிரில கூப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. சார் எங்கள் அம்மாலாம் கையெழுத்துலாம் போட்டு கொடுக்கல, இது எப்படியே ஏமாற்றி ரெடி பண்ணியிருக்கு, இதுக்கு தயவுசெய்து பணம் கொடுத்துடாதங்க அப்படிங்கிறாங்க. தம்பி என்ன தம்பி சொல்லுதீங்க, அப்போ நீ ஏமாத்தான் பணம்னு நினச்சாங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி தான் நினைக்கியா அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டிக்கு கால் பண்ணி, சிட்டி பணம் வாங்கணும்னு சொன்னாங்கள்ல அவங்கள வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ரோகிணி உங்களை வந்து ஃபைனான்சியல் கூப்பிட்றாரு, எப்போ போனாங்க போகலாம் அப்படிங்கிறாங்க. சிட்டி எப்போனாலும் போகலாம், எனக்கு ஒரு 2 கஸ்டமர் இருக்காங்க, முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு 1 ஹவர் ஆகுமா அப்படிங்கிறாங்க. 4-4:30க்கெலாம் சரியாக இருப்பேன் அப்படிங்கிறாங்க. இங்கே அதுக்குள்ளே முத்து மீனாவும் வீட்டுக்கு போய் அண்ணாமலை விஜயா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, முத்து என்ன விஷயம் எல்லாரையும் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கு என்ன அப்படிங்கிறாங்க. ஏங்க
இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் ஒரு வேலை கிடையாது, அவங்க கூப்பிட்டாங்க நம்ம வந்திருக்கோம் பாருங்க, கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இப்போ ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன், அதை கேட்டுட்டு அந்த ரூமுக்குள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க அது எந்த இடம் தெரியுதாங்க, நான் பணம் அளவு வச்சேன், அவங்க பணத்தை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு நீ உட்கார வச்சாங்க அந்த இடம் அப்படிங்கிறாங்க. முத்து இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. அப்போ இங்கே தானே வரணும், அம்மாவோட செல்ல மருமக வந்து அம்மா பேர் உள்ள வீட்டை தான் பேரில் இருக்குதுன்னு சொல்லி அடமானம் வச்சு 50 லட்ச ரூபா வாங்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணியிருக்காங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறனால எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நான் சொன்னேன் அம்மா நம்பாது, அதாம்மா எல்லோரும் கூப்பிடுதாங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கூப்பிட்டு ஃபைனான்ஸ்கிட்ட போகிறாங்க. ஓ முத்துத்தம்பி எல்லோரும் கூப்பிட்டு வந்துட்டிங்களா, அப்போ அந்த பொண்ணு வந்து இடத்த விற்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லை உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. இன்னும் விஜயா சொல்கிறாங்க, சார் அந்த இடம் என் பேரில் இருக்குன்னா ரோனி கொடுக்கவும் இல்லை வைக்கவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏம்மா டாக்குமெண்ட் அப்படி தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை ஏமாற்றிருக்காங்க, நான் கொடுக்கவும் இல்லை வைக்கவும் இல்லை. மனோஜ் எங்கடா இருக்க அப்படிங்கிறாங்க. கடையில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவன் பொண்டாட்டி ஃபோன் பண்ணி இந்த இடத்துக்கு வர சொல்லு அப்படிங்கிறாங்க. எதுக்கு தான் ஆண்டி இந்த இடத்துக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்தியா கூட பைக்கில் இருந்துறாங்க. என்ன ஆண்டி இங்கே நிற்கிங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றால் தான் தெருவில் நிற்கேன், என் வீட்டை எப்படி நீ உன் வீடுன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. அதானே என் வீடை உன் வீடுன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து அடமானம் வச்சு பணமோ எதுவும் எங்கே தயாராக இருப்பானே அப்படிங்கிறாங்க. ஆண்டி என்ன ஆண்டி இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு. என்ன ஆண்டி அந்த சிட்டி கூட சேர்ந்து என் வீட்டுக்கு நீ வந்து பொய்யா ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி இவற்றை வந்து ஃபைனான்ஸுக்காக ரெடி பண்ணியிருக்க. அவர் ஏற்கனவே நாங்கள் எங்கள் பணம் வச்சு செஞ்சோம் வந்ததுனால எங்களை பற்றி நல்லாவே தெரியும் அப்படிங்கிறனால கூப்பிட்டு பேசுகிறாங்க. மற்றவங்க நினச்சிட்டு போய் வெளியே தெரியாமல் பணத்தை வேண்டி இருப்போம் அப்படி தானே, இதே மாதிரி என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி தயவு தப்பாக நினச்சிக்காதீங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கெல்லாம் என்னடி மறுவாதி, உங்கள் வீட்டிலேருந்து 2 ரூபா காசு வாங்கிட்டு வா, மனோஜ் கடத்தார அடைங்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்கன்னு சொன்னேன். ஆனால் என் வீட்டு டாக்குமெண்ட்டு எனக்கு தெரியாமல் எடுத்து நீ வந்து அதில் பணம் வாங்கி உங்கள் வீட்டிலேருந்து அந்த மாதிரி பணம் செட் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன் என்ன அப்படிங்கிறாங்க. அவனை முத்து சொல்கிறாரு, ஏம்மா இப்போ தான் நீங்கள் கரெக்டான பாயிண்ட்டுக்கு வந்துருக்கீங்க, அது பயங்கர தில்லாலங்கடி ஆள் அது. என்ன இந்த வீட்டில் பத்திரத்தை அளவு வச்சு அதில் கிடைக்கிற பணத்தை அங்கே வீட்டிலேருந்து வந்துச்சு இந்த மாதிரி காட்டுறதுனால வேலை தான் இது அப்படிங்கிறாங்க. முத்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசிகிட்டு இருக்காதாங்க, எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே ஃபாரினில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஃபாரினில் தான் இருக்காங்களா, சரி ரைட்டு, ஒரே ஒரு வீடியோ கால் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது ஒரு ஆளை பேசணும்னு பார்ப்போம் அங்கே இருக்கிற மாதிரி அப்படிங்கிறாங்க. ரோகிணியால் ஒரு பதிலும் சொல்ல முடியல. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.